அக்னீஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க இந்த இடதுசாரிகளுடைய ஆதரவை? இது இயல்பு தானே சார். தாவேக்கா சார், அதுக்கு முன்னாடி இந்த 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் வந்து தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் 95% வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் கனிந்த வாழ்த்துக்கள். உயர்கல்வியை நீங்கள் வந்து உலகெங்கும் போய் பரப்பணும், படிக்கணும். அரசியலில் குறைஞ்ச அக்கறையோடு நீங்கள் வாழுங்கள் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன கடைசி லைன் என்ன பஞ்சது? இதில் என்ன இருக்குது? 195 பேர் அடுத்த தேர்தலெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அதுதான் அர்த்தம். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆகையினால இது என்னுடைய நெஞ்சம் கனிந்த வாழ்த்துக்கள். உயர்கல்வியை உலகெங்கும் போய் படிக்கணுன்றது என்னுடைய பார்வை. அது மட்டுமல்ல, தமிழை மறந்துடாம. அதனால கம்ப்யூட்டர் சொல்லுங்க சார், அவர் தான் விசாலம் பிரச்சனை பண்றாரு ரொம்ப. எது சார்? கம்ப்யூட்டர் சொல்லுங்க, விசாலம் பிரச்சனை பண்றாரு அவர். ஏன் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் போகணுமா? சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க. சரி, நான் நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன். குறுக்க வராமல் இருப்பாருன்னு நினைச்சேன், வந்துட்டார் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ தாவேக தலைவர் விஜய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறார். மாநில செயலாளர் சண்முகம் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்று அந்த தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் திரு சண்முகம், திரு கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர். அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்னீஸ்வரன், சொல்லுங்க. இந்த தாவேகா திமுக அந்த கூட்டணியில் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஆகையினால இது வந்து அடுத்த ஒரு தேர்தல் வரக்கூடாது என்கிற நோக்கத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, நான் நேரடியாக உங்கள் கேள்விக்கே வந்துடுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு 2 நாட்களாக புதுவை மாநில அதிமுக தலைவர் உள்ளிட்ட உங்கள் கட்சியை சேர்ந்த திரு தம்பிதுரை உள்ளிட்ட பலரும் அந்த நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலை வரை, மதியம் வரை கூட அந்த நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு உருவாயிருந்தது? இப்போ இவர் ஆட்சி அமைக்க போயிட்டாரு, இந்த நம்பிக்கையே தகர்ந்துருச்சு ஆல்மோஸ்ட். என்ன இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் இப்படியான கருத்துக்கள் வந்தது? நாளைக்கு காலையில் புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசணும். இல்லை, ஏன் அப்படியான கருத்துக்கள் வந்ததுன்னு நான் கேட்கிறேன். எல்லாருக்குமான நம்பிக்கை இல்லை, வேற ஏதாவது திட்டம் இருந்ததா? ஒரு திட்டமும் இல்லை. திட்டம் இல்லாம ஏன் முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆவார், பொறுத்திருந்து பாருங்கள்ன்ற கருத்து ஏன் வரணும்? இல்லை, நான் கூட நினைச்சேன் காங்கிரஸ் தான் ஏறத்தாழ 28 சீட்டை வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி திமுகவை முதுகலை குத்திட்டு போயிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் திமுக கட்சியிலிருந்து நிறைய தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது நாட்டு நலன் கருதியா அல்லது வேறு ஒரு காரணங்களா என்பதை இப்போ என்னால் சொல்ல முடியாது. அதனால இப்போ அவங்க ஆட்சி அமைக்குன்னு சொன்னாங்களே, அது எப்படிங்க? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்பர் இல்லாமல் சொல்லக்கூடிய நம்பிக்கை வந்து எப்படி? நல்ல கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்றம், அதில் 185வது சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர். அதில் ஆண் வாக்காளர்கள் 95,904. சிவகங்கை திருப்பத்தூரை சொல்கிறீங்க? சிவகங்கை திருப்பத்தூர் சொல்கிறேன். பெண் வாக்காளர்கள் 1,17,833. சரி. மற்றவர்கள் 2. மொத்தம் தேர்தல் ஆணையம் கொடுத்தது 2,13,739 வாக்காளர்கள் மட்டுமே. ஆனால் இவிஎம் மிஷினில் வந்திருக்கிறது 2 ஓட்டு சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அப்போ திருப்பத்தூரில் யாரும் ஓட்டு போடாதவங்களே இல்லை, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி அந்த கடைசியை வெற்றி பெற்றவங்க சொல்லுவாங்கல்ல, அதில் 2,13,741 காட்டுது. சரி. ஆனா 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க. ஆனா 1 ஓட்டுல தான் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தோல்வியுற்றார். சரி, இதனால என்ன கருத்து சொல்ல வரீங்க? ஒரு கருத்தும் இல்ல. அப்புறம் ஏன் சொன்னீங்க? அப்புறம் ஏன் சொன்னா பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, எதுக்குன்னு நீங்க அதை விளக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவிஎம் மேல சந்தேகம் இருக்கா, தேர்தல் ஆணையம் மேல சந்தேகம் இருக்கா, இல்ல என்ன கணக்கு, எதுக்காக சொல்றீங்கன்னு கேட்கிறேன். முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த அபிடவிட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்ததுல நான் சொல்றேன். நான் என்ன காரணத்திற்காக அவர் கருத்தை பார்க்கலாம். இப்ப நீங்க எதுக்கு சொன்னீங்க? அத
அவர் கருத்துன்னு இல்ல, அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற வேட்பாளர், 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது மிஷின்ல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, இந்த முறைகேட்டின் மூலமா பெறப்பட்ட வெற்றின்னு சொல்ல வர்றீங்களா, இல்ல அப்படித்தான் இது பொருள்படுது நீங்க சொல்ல வர்றது? அப்படி நான் சொல்லவே இல்லையே. எதுக்கு இப்ப திருப்பத்தூர்ல இப்படி 2 ஓட்டு கூட இருக்கு, 1 ஓட்டுல பெரிய கருப்பன் தோத்துருக்காருன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்ல வர்றதுக்கு? திருப்பத்தூரை விட்டுருங்க, குளத்தூருக்கு வரவா? சென்னை குளத்தூர்ல 24 சுற்று, அதுல 5வது சுற்று மட்டும்தான் முதலமைச்சர் முன்னணி. மற்ற 23 சுற்றில் அவர் பின்னடைவு. சரி, அதனால அங்க எத்தனை ஓட்டு அதிகம் இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முறைகேடான வெற்றின்னு சொல்ல வர்றீங்க? அப்படி நான் சொல்லவே இல்லை. என்ன, எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கீங்க? அதை நான் சொல்லவே இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. எதுக்காக இப்ப நீங்க இதை வந்து சொல்றீங்க? மாட்டி விட பாக்குறீங்க. நான் அப்படி சொல்லவே கிடையாது. இல்ல, இப்ப எதுக்கு நீங்க இதை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலையிலேயே அமைச்சர் பெரிய கருப்பனை போய் பேட்டி எடுக்கணும். ஐயா, நீங்க சொன்னதுக்கு நான் ஏங்க போய் பேட்டி எடுக்கணும்? நீதிமன்றத்துல நீங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டீங்க. அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீங்க தானப்பா முன்னாள் அமைச்சர். 1 ஓட்டுல தோத்தது, 1 ஓட்டுல ஐயா சேடபட்டி முத்தையா ஒரு அரசாங்கத்தை கலைச்சாரு. சரி, நான் என்ன கேக்குறேன், அமைச்சர் 1 ஓட்டுல தோக்குறாரு, ஆனா 2 ஓட்டு அங்க மிஷின்ல கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க. எப்படி அது? இதுதான் அப்ப கள்ள ஓட்டு தேர்தல் முறைகேடு, அதனால பெறப்பட்ட வெற்றி. 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. என்னதாங்க சொல்ல வரீங்க? நான் எதுவுமே சொல்லல. அப்ப சொல்லுங்க, பரவாயில்லங்க, பயப்படாதீங்க. எப்படி நீங்க பரவாயில்லன்ட்டா நான் சொல்லிடுவேனா என்ன? நான் என்ன வேட்பாளரா? நான் என்ன முன்னாள் அமைச்சரா? அப்படி ஒண்ணு நீங்க கொலை குற்றம் சார்ந்த ஒரு கருத்தையா சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அதை விட மோசமானது. என்ன அதை விட மோசமானது? எப்படி இது? அதை விட வெற்றி என்றால் இதுதான் வெற்றி, இதுதான் தோல்வி. உலக வல்லரசு நாடுகளே பேலட் சிஸ்டம். உடனே சொல்லுவீங்க, அடுத்தது வந்துருவீங்க. கலைஞர் இப்படி சொன்னாரே, என்ன சொன்னாரு? வெற்றி பெற்றால் வீர வரலாறு பேசுவது, தோல்வியுற்றால் இயந்திர கோளாறா அப்படிலாம் கேட்க கூடாது. நான் அந்த டயலாக் உள்ள போல. அது செல்வி ஜெயலலிதா தான் சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அதை நம்பவே இல்லைங்க. எனக்கு ஒருபோதும் இது நம்பிக்கை இல்லை அப்படின்றதான் இது. ஆகையினால இது இப்ப எல்லாம் வந்து நாம என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றத நான் அனுமானிக்க போவதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி நாளை வரப்போகுது, அவ்வளவுதான். அதோட போதும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேள்விக்கு அதான் பதில். சரி, அடுத்த கேள்வி கேட்டா நம்ம சொல்றோம். சரி, ஓகே. ரொம்ப சூதானமா தான் இருக்கீங்க. என்ன சார் சொல்ல? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. கேள்விகளுக்கு ஃப்ரீ ஹேண்டு தான் உங்களுக்கு. சரி, இந்த அரசு வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி எப்படி இருக்கும், அது வரைக்கும் நம்ம ஒரு காலம் கொடுக்கணும் அப்படின்லாம் சிலர் கணிப்புகள் சொல்றாங்கல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்திரத்தன்மையோட போகுமா, இல்லை ஏதாவது குழப்பம் வருமா? இந்தியாவில் காங்கிரஸ் முதல்ல ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சி வரிசையில் இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் 2ம் பிசிகாவும் ஐயுஎம்எல்லும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அந்த ஆதரவை அவர்கள் 5 வருஷமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். 2வது, உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் திமுகவும் அதிமுகவும் சிறந்த எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி திமுக அதிமுக செஞ்ச தவறுகளினால் தான் இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எம்எல்ஏ சீட்டை, எம்பி சீட்டை நம்ம காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லாம் வந்து முகம் தெரியாதவர்கள், எந்த கொள்கையும் இல்லாதவர்கள், ஆனால் எங்களுடைய தலைவர் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் என்று நாடக்கூடிய அளவிற்கு இருக்குதுன்னா அது திமுக அதிமுக தங்களை சித்தாந்தம் பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்ல. தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறந்த எதிர்க்கட்சியாக திமுகவும் அதிமுகவும் செயல்பட வேண்டும். எந்தவித இடையூறும் இருக்காது. வழக்கம் போல பிரியன் சாருடைய விருப்பம் என்னன்னா 25 இதுவா வந்து அதிமுகவுல இருந்து இது பண்ணணும் அப்படின்னாரு. அது அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. அதுவே திமுகவில் இருந்து இருந்தால் பிரியன் சார் ஒத்துக்கொள்வாரா? அது என்னுடைய விருப்பமாக நான் பதிவு செய்கிறேன்.